சிந்து பேரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா காயத்ரியோட கல்யாணமே வந்து நின்று போயிடுச்சு. ஏன் அப்படின்னா செலியனை வந்து அந்த மாறனும் சம்பத்தும் வந்து சேர்ந்து கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் செலியனை கடத்தினது வந்து பார்த்தீங்கன்னா எசக்கி தான். எசக்கியும் மகாவும் பிளான் போட்டு தான் காயத்ரி எப்படியாவது எசக்கி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் எசக்கியும் பிளான் போட்டு செலியனை வந்து கடத்திட்டாங்க. இது தெரியாத ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் காயத்ரியும் ரொம்பவே அழுதுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மகா வந்து அப்படியே போய் அன்னபூர்ணிக்கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் நின்று எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியுதுக்கா, இப்படி வந்து கல்யாணம் நின்ன கையோட விட்டுறக்கூடாது, இந்த மாதிரி வந்து காயத்ரியை என் தம்பி எசைக்கு கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மகா பார்த்திங்கன்னா அவங்க பிளானை வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போய் காயத்ரிக்கிட்டேயும் ரூமில் வந்து இந்த மாதிரி நிறையா விஷயம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அக்கா தாங்கவே மாட்டாங்க, அவங்க உயிரே விட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு காயத்ரி கிட்ட சொல்கிறாங்க. இதனால காயத்ரியும் பார்த்திங்க அப்படின்னா மனசு மாதிரி நான் எசக்கியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகா எசக்கி பிளான் பார்த்திங்கன்னா நல்லபடியாக போயிட்டுருக்கு. எசக்கியும் போய் மனமேடையில் உட்காந்துட்டாங்க. காயத்ரியும் வந்து எல்லாத்துக்கும் வந்து வணக்கம் சொல்லிட்டு மனமேடையில் உட்காந்துறாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குமா இல்லை அதுக்குள்ளே ஏதாவது வந்து செலியன் வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.